புரட்டாசி மாத பலன்கள். பொதுவாக புரட்டாசி அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஒரு வகை பயம் ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை சமீப காலமாக உருவாக்கிட்டாங்க. தெய்வங்களின் மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆடி, மார்கழி, புரட்டாசி. இந்த புரட்டாசி மாதம் பல பேர்த்துக்கு புத்துணர்வு கொடுக்கக்கூடிய மாதம். அதனால தான் புத்துணர்வு கொடுக்கக்கூடியதுனால தான் அதுக்கு புரட்டாசி என்று பெயர் வந்தது. அப்பேற்பட்ட இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களில் இந்த மாதம் பிறக்கக்கூடிய, அதாவது 2024 பிறக்கக்கூடிய புரட்டாசி மாதம் பௌர்ணமியில் ஆரம்பித்து பௌர்ணமியில் முடியக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ இதை இன்னொரு வித்தியாசமாக சொல்லணும்னா பௌர்ணமி டு பௌர்ணமி புரட்டாசி அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஒரு கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறத நினைவில் வச்சுட்டு வாருங்கள் 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம். புரட்டாசி மாத பலன்களில் கன்னி ராசி நேயர்களே, கன்னி ராசி நேயர்களுக்கு தன்னுடைய கிரகத்தில் கேது, சுக்கிரன், சூரியன். ஸோ கன்னி ராசி நேயர்களுக்கு புரட்டாசி மாதம் சுமாரான பலன்களை தரும். ஸோ கன்னி ராசிக்காரர்கள் உழைப்பை கூட்டிக் கொள்வதும், தன்னுடைய பேச்சுவார்த்தையில் நிதானத்தை கடைபிடிப்பதும், அடும் கோபத்தை குறைப்பதும், அலர்ஜி சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருக்கிறவர்கள் மருத்துவ ஆலோசனை பெறுவதும், இதெல்லாம் இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டியது கன்னி ராசியில் இருக்கிறவங்களுக்கு. இந்த கன்னி ராசியில் இருக்கிறவங்களுக்கு தற்சமயம் நடக்கக்கூடிய கிரக நிலையில் சகோரத்த பாவத்தினால் மன கஷ்டம், சகோரத்த பாவத்தினால் நம்ம முன்ன செஞ்ச பேச்சு, நம்ம முன்ன பட்ட கோபம், நம்ம முன்ன செஞ்ச வினையெல்லாம் இப்போ கன்னிக்கு திரும்பக்கூடிய காலகட்டம் என்பதை நினைவில் வைங்க. ஸோ நம்மளுடைய வாய் தான் நமக்கு வினையை கொடுக்குது என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் சகோரத்த பாவம் பாதிக்கப்படும். கூட பிறந்தவங்களோட வாக்குவாதத்தை குறைங்க, தேவையில்லாத பேச்சை குறைங்க, விட்டு கொடுத்து போங்க, கெட்டு போவதில்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். தேவையில்லாமல் மீம்ஸு போடுறதோ, வாட்ஸ்அப் போடுறதோ, தேவையில்லாத, அதாவது நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னே தெரிஞ்சிக்காமல் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மிதலை குற்றவாளி ஆக்குவதற்கு நான் சராசரியான ஆள் என்பதை காமிக்கக்கூடிய தன்மையை மாற்றுங்கள், அறவே விட்டு விடுங்கள். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் அது உங்களுக்கு பல வகையான சாபத்தையும் உங்கள் குடும்பத்துக்கு உண்டான முன்னேற்றத்தையும் தடுக்கும் என்பதை கன்னிராசி ஆண்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நேரங்காலம் இது. கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப பொறுமை தேவை. காலசத்தருக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் மாற்றி மாற்றி உங்களுடைய நயவஞ்சக பேச்சாலும் அழுகையினாலும் இது நீங்கள் மாற்றி பேசிக்கொண்டே வந்திருந்த வினைப்பயன் எல்லாம் இப்போ உங்களை நோக்கி திரும்பி வந்து கொண்டு இருக்கிறது. இப்போ தொழில்துறையில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பாதிப்படையக்கூடிய நேரம் காலகட்டம். தன்னுடைய கூடவே இருந்து விசுவாசமாக இருக்கிறவங்க கூட தன்னுடைய தொழில்துறையில் ஒரு மோசம் பண்ணிட்டு போகக்கூடிய நேரம் காலகட்டம். அந்த மாதிரி ஒரு கட்டம் இருக்கிறதுனால அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு படிப்படியாக ஸ்லோவாக முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரங்காலம் இன்னும் சற்று காலம் பொறுங்கள். உங்களுக்கு பொருளாதார வரவு உண்டு. அதுபோக புரட்டாசி 15க்கு மேலே இரட்டிப்பு வருமானம், போனஸு, இன்க்ரிமெண்ட்டு, சம்பள உயர்வு, வெளிநாட்டு பயணம் அல்லது வெளியூர் பயணம், சற்று அலைச்சலும் ஏற்படக்கூடிய காலகட்டம் உங்கள் கன்னிராசியில் இருக்கிறவங்களுக்கு நடைமுறையில் இருக்குது. அதனால் இந்த அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்க சற்று அலையக்கூடிய காலகட்டம் புரட்டாசி 15க்கு மேல் நடைமுறை இருப்பதால் அலைச்சலாக இருந்தாலும் அதற்கு தகுந்த வருமானமும் உண்டு, அதுக்கு தகுந்த பேரும் புகழும் உண்டு என்பதை நினைவில் கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதிலையும் திறம்பட நீங்கள் செயல்படும் பொழுது அது எல்லா வகையிலும் வெற்றியை கொடுக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இப்போ தான் உங்களை உலகம் கூர் நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த நேரம் நீங்கள் தேவையில்லாத பேச்சுவார்த்தையை குறைங்க, உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை கூட்டுங்க, உங்களோட உழைப்பினுடைய தத்துவத்தை அடுத்து புதுசாக என்ன செய்யலாங்கிறத பாருங்கள். 4 பேர்த்திட்ட கலந்து ஆலோசனை பண்ணி அவங்ககிட்ட கேள்வி ஞானத்தை வளர்த்து கொண்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த நல்லதா அப்படின்னு பரிசீலனை பண்ணி அதை தொழிலில் புகுத்தும் பொழுது கன்னிராசியில் இருக்கக்கூடிய அந்த கலைத்துறையினர்கள் சிறப்பு பெறுவார்கள் என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டம். சார், பொது பலன்கள் என்ன சார்? தொழில்துறையில் இருக்கக்கூடிய பெண்கள், பெரிய பெரிய ஃபேக்ட்ரி நடத்துகிறவங்க, வெஜிடபிள்ஸ் பண்ணுறவங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, அது போக குழு நடத்துகிறவங்களாம் தன்னுடைய லேபராலே பாதிக்கப்படணுங்கிற காலகட்டம் இருப்பதால் கூடுதல் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கக்கூடிய நேரகட்டம். கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பல தடவை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், வயிற்றுக்கு மேல் பகுதி ஜஸ்ட்டு அல்லது ஹார்ட் சம்மந்தப்பட்ட டிஃபிகல்ட் நடைமுறையில் இருப்பதால் மருத்துவ ஆலோசனை பெறுவதும், போதுமான ஓய்வு எடுத்துப்பதும், குலதெய்வ வழிபாடை கூட்டுவதும், நன்கு ஒரு ஜாதகத்தை உங்களுடைய ஜாதகத்தை பரிசீலனை செய்வதும், இதற்கெல்லாம் மேலாக
கண்ணுக்கு தெரிந்தவர்களெல்லாம் தனக்கு தேவைக்கு யூஸ் பண்ணிவிட்டு தனக்கு தேவையே இல்லாத பட்சத்தில் அவர்களை கருகப்பிள்ளை போல் தூக்கி எண்ணக்கூடிய மாற்றத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். பிறருடைய சாபத்துக்கும் பிறருடைய பாவத்துக்கும் ஆளாகி கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அது உங்களுடைய மூத்த பிள்ளையை பாதிக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதுவும் இந்த மாதம் கிரக நிலைகள் கொஞ்சம் கடுமையாக இருப்பதனால் மெடிக்கல் துறையில் ஒன்றுமே இல்லை சார்னு வந்துட்டா கூட உணவு விஷயத்திலையும் மாத்திரையெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிறதும் நடைப்பயிற்சி பண்ணுவதும் தங்களுடைய தூக்கத்தை போதுமான அளவு ஓய்வு எடுத்துக்கொள்வதும் தேவையில்லாத குழப்ப நிலையில் பிறருடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதும் பிறரை கவுத்தணும்னு நினச்சா கன்னிராசி பெண்களை மாதிரி யாருமே கிடையாது. அந்த தன்மையெல்லாம் மாற்றுங்க. ஏன்னா வெகு சீக்கிரத்தில் நீங்கள் கவுக்கப்படுவீர்கள் என்பதை கிரக நிலையில் உணர்த்தி கொண்டு இருப்பதனால் உங்களுடைய உங்களுடைய ஒட்டுமொத்த செயல்திறனையும் கல்வியிலையும் படிப்பை சாணத்திலையும் குடும்பத்தை அபிவிருத்தி பண்ணுவதையும் கணவனிடம் பிரியமாக இருப்பதும் உங்களுக்கு பல வகை ஏற்றத்தை கொடுக்கும். ஒரு சில பேர்த்துக்கு கணவர் ஸ்தானாதிபதி சரியில்லாட்டினா கூட அதை கூட சரி பண்ணிக்கலாம். அவ்வளோ திறமசாலியாக இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி பெண்கள். ஆனால் அதை விட்டுட்டு தன்னுடைய செயலை ஃபுல்லாக வேறு இதுக்கு பயன்படுத்தும் பொழுது பாவமும் சாபமும் சேர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை நன்கு நினைவில் கொள்ளுங்கள். மாணவ மணிகளுக்கு ஸ்லோவாக படிப்பு போய்கிட்டு இருக்குது. படிப்படியாக உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய படிக்கக்கூடிய நேரத்தையும் கூட்டிக் கொள்ளுங்கள். படிப்பினுடைய தாக்கம் உங்களுக்கு இன்னும் அதிகமாக ஏற்படணும் என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டம் இந்த புரட்டாசி மாதம். கடும் உடன் பிறந்தவர்களால் கடும் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நேரங்காலமாக இருப்பதால் அதை பொறுமையாக கையாள்வதும் சகோதரத்த பாவம் சகோதரத்த சாபம் வேண்டாம் என்பதை உணர்த்துவதும் இப்போது ஏற்புடையது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். என்னதான் இருந்தாலும் கூட பிறந்துட்டார்ல அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு அது நீங்கள் சில விஷயங்களை பேசி தீர்த்து கொள்வது நன்மை பயக்கும். தேவையில்லாத கடுஞ்சொற்களை உபயோகப்படுத்தி பிறருடைய சாபத்துக்கு ஆளாகாதீர்கள். பெண்கள் மிகவும் உடலிலும் உள்ளத்திலும் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடிய இந்த நேரங்காலத்தில் மிகுந்த எச்சரிக்கையாகவும் மருத்துவ ஆலோசனையும் தெய்வ வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரம் மருத்துவத்துக்கு உதவி பண்ணவங்களே அவதூறாக பேசி பல பேர் சாபத்தை ஏற்றுக்கிட்ட நீங்கள் மருத்துவத்துறைக்கு போகும்போது தான் வெளியில் வரணும்னா ஏற்கனவே உங்களுக்கு உதவி பண்ணவங்களோட எல்லாம் நீங்கள் செஞ்ச பேச்சுக்கும் நீங்கள் செஞ்ச செயலுக்கும் அவர்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்கள். முடிந்தால் அவர்களுக்கு தானம் தர்மம் பண்ணுங்கள். இல்லை என்றால் நீங்கள் மருத்துவத்துறையில் சிரமப்படக்கூடிய நேரிலும் உதவுவதற்கு ஆள் இருக்காது என்பதை கிரகச்சாரங்கள் உணர்த்தி கொண்டு இருக்கின்றன. ஸோ இனி வருங்காலங்களில் இந்த தவறை பண்ணாமல் தங்களுடைய முழு திறனையும் உழைப்பில் காட்டுங்கள், வெற்றி பெறுங்கள். உங்களுக்கு உண்டான பிரதானமாக அதிர்ஷ்ட நிறங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதத்தில் மிட்டாய் ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிட்டாய் ரோஸை யூஸ் பண்ணுவதும் மெரூன் கலரை யூஸ் பண்ணுவதும் புரட்டாசி மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு உகந்தது. உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 7, 5, 3 உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்களாக வரும். நீங்கள் இந்த புரட்டாசி மாதம் பிரதானமாக வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன பெருமாள் சார் அப்படின்னா சென்னை அருகில் இருக்கக்கூடிய திரு எவ்வளூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவள்ளூரில் இருக்கக்கூடிய வீரராக பெருமாளை வணங்குங்க. அவர் நோயை மட்டும் இல்லை உங்களுக்கு நல்ல புத்தியும் கொடுப்பாரு. ஸோ வீரராக பெருமாள் கன்னிராசிக்காரர்களுக்கு மனஸ்தானத்தில் ஏற்படக்கூடிய சில அப்பற்ற அழுக்குகளை நீக்கி நல்ல ஒரு தன்மையும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான வரத்தை கொடுப்பாரு. இது புரட்டாசியில் மட்டும் இல்லாமல் திரு எவ்வளூர் பெருமாள் உங்களுடைய இனி வருங்கால வாழ்க்கையிலையும் வெற்றியே கொடுப்பார் என்பதில் ஐயம் இல்லை.